அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா முதல் கண். ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தா உத்தம சோழன். வெட்டுமா தலைப்பு என்ன அப்படின்னா முதல் கண். ஆசிரியர் யார் உத்தம சோழன். சரி, துணை பாடத்தின் வழி அறியலாம் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊர் கூடி தேர்வு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் கூடி தேர்வு இருக்க வேண்டும். தனிமரம் கோப்பாக நிறைய பழமொழிகள் எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடி வாழ வேண்டும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, தனித்து இயங்கினால் எதையும் சாதிக்க முடியாது இல்லையா? ஊரோடு ஒன்றுபட்டு வா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ். இப்படி நாம் முன்னோர்கள் சொன்ன நிறைய பழமொழிகள், நிறைய பழமொழிகள், நிறைய முதுமொழிகள், இது எல்லாத்துக்கும் ஏற்ப அமையப்பட்ட ஒரு சிறுகதை தான் முதற்கண். அப்ப என்ன ஒரு சந்தேகம் உங்களுக்கு என்ன ஐயம் அப்படின்னா, ஐயா எப்படி இது நீங்க சொல்லக்கூடிய எல்லா பழமொழிகளும் இந்த சிறுகதைக்கு எப்படி பொருந்தது? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஊர் கூடி செயலிழக்க வேண்டும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தனிமரம் கோப்பாகாது, இப்படி எல்லா பழமொழிகளும் இந்த சிறுகதைக்கு எப்படி பொருந்தது? ஐயா அந்த சிறுகதை எல்லாமே மண் வாசம் கலந்தவை, மண் வாசம். இந்த மண் வாசம் எப்படி இந்த கதைக்கு பொருத்தமாகுது அப்படின்னா, அதுதான் உங்களுடைய தனித்துவம். யாருடைய தனித்துவம் அப்படின்னா, உத்தம சோழனுடைய தனித்துவமே அதுதான். ஏன் அப்படின்னா, இந்த உத்தம சோழன் பல்வேறு திறன்களை கொண்டவர். சரியாமா? அப்ப என்ன அப்படின்னா, மண்வாசம் கலந்தது. தஞ்சை மாவட்டம், மாவட்டம் நிலத்திற்கு வச்சு தஞ்சை. அப்ப இவருடைய பன்முகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சிறந்த தஞ்சை மாவட்ட பாரம்பரிய மண்ணுடைய அழகினை சொல்வதில் தனித்துவம் மிக்கவர், ரொம்ப சிறப்பானவர். இந்த தஞ்சை மாவட்டம் பேசக்கூடிய நிறைய வழக்கு வழக்கு சொற்கள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் பேசுவாங்க, ஒவ்வொரு ஊர்லையும் பேசுவாங்க, ஏன் ஒவ்வொரு தெருவிலையும் பேசுவாங்க. அந்த அந்த ஊருக்கு அந்த வட்டாரத்துக்கு அழகை கொடுக்கும். அது போல இங்க இந்த உத்தம சோழன் தான் எழுதிய கதைக்கு அழகாக உயிர் கொடுக்கிறார். மண்ணை கலந்து சுவாசிக்கக்கூடியது மன்னவர். இது எடுத்துக்கிறாங்க. தஞ்சை மாவட்ட மண்ணை கலந்து நமக்கு கொடுத்த சுவாசம். அப்படியே ஒரு பாரம்பரிய எழுத்தாளர் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த உத்தம சோழன். சரி, இதழாசிரியர், எழுத்தாளர், சிந்தனையாளர், மண்வாசம் கலந்து எழுதக்கூடிய சமுதாய சீர்திருத்தவாதி. மண்வாசம் கடந்து எந்த மண்வாசம்? தஞ்சை மாவட்ட மண்வாசம் கலந்து எழுதக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த உத்தம சோழன்.
இவரு நவம்பர் 19 1944 நவம்பர் 19 1944 தஞ்சை மாவட்டம் வேதாரண்யம் அருகில் உள்ள வாய்மேடு எனும் சிற்றூரில் அருணாச்சலம் சௌந்தரவள்ளி ஆகியோருக்கு மகனாய் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர், தாய் தந்தை பெயர் செல்வராஜ். இயற்பெயர் செல்வராஜ். நவம்பர் 19 1944 தஞ்சை மாவட்டம் வேதாரண்யம் அருகில் உள்ள வாய்மேடு எனும் சிற்றூரில் அருணாச்சலம் சௌந்தரவள்ளி ஆகியோருக்கு மகனாய் பிறந்தவர். இயற்பெயர் செல்வராஜ். அருணாச்சலம் சௌந்தரவள்ளி ஆகியோருக்கு மகனாய் பிறந்தவர். இயற்பெயர் செல்வராஜ். இவர் சீக்கிரம் இவர் முதலாய் 1983 முதல் சிறுகதையை எழுதுகிறார். இவர் எழுதிய முதல் நூல் 1983 வெளியாகிறது. எந்த தலைப்பில் அப்படின்னா 2 ரூபாய். இதுதான் அவர் எழுதிய முதல் சிறுகதை நூல். இந்த சிறுகதை எதில் வெளியாகிறது அப்படின்னா குங்குமம் என்னும் வார இதழில் வெளியாகிறது. 1983 முதலாக ஒரு சிறுகதை எழுதுகிறார். அது எதில் வெளியாகிறது அப்படின்னா குங்குமம் என்கிற வார இதழ். அந்த இதனுடைய பெயர், சிறுகதையுடைய பெயர் 2 ரூபாய். பிறகு அவர் எழுதிய முதல் சிறுகதை தொகுப்பு துணை என்றொரு தொடர்கதை. அவர் எழுதிய முதல் சிறுகதை தொகுப்பு. 2 ரூபாய். முதல் சிறுகதை தொகுப்பு துணை என்றொரு தொடர்கதை. அவர் எழுதிய முதல் சிறுகதை தொகுப்பு. இவர் எழுதிய நூல்கள் சிறப்பான நூல்கள்.
என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று தேகமே கண்களாய், தேகமே கண்களாய் நிறைய இருக்கிறாரு. சிறப்பான ஒன்று தேகமே கண்களாய். இரண்டு பத்தினி ஆடு, பத்தினி ஆடு, பத்தினி ஆடு. மூன்று கசக்கும் இனிமை, கசக்கும் இனிமை. இவர் எழுதிய நூல்களில் சிறப்பான நூல்கள் எது அப்படின்னு பார்த்தா, தேகமே கண்களா, பத்தினி ஆடு, கசக்கும் இனிமை. இப்ப ஒரே நிமிஷம் பாரு, ஒரே நிமிடம். இப்ப இதுல இருந்து ஒரு வினாவை உங்ககிட்ட நான் எழுப்புறேன். முதல் நூல் பாரு, தேகமே கண்களா. தேகம் 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 உடம்பு. தேகம் முழுவதும் கண்கள் இருக்கிறோம். இது யாருக்கு சொல்லுவார்? இது யாருக்கு பொருந்தும்? தேகமே கண்களா, இது யாருக்கு பொருந்தும்? இது யாரை வைத்து எழுதியிருப்பார்? சிந்திச்சு பாருங்க. எல்லாமே மனசுல வச்சு சிந்திக்கலையா? ரொம்ப சிந்திக்கணும், ரொம்ப சிந்திக்கணும். உங்களோட குட்டி நட்டிவாங்க. ரொம்ப எளிமையான ஒரு வினா வந்து திவ்யதர்ஷினி யார் வாங்கலையா? விழுது வாங்கல, அதுதான் விழுது. நீ சொல்றதை கேட்கல, அதுதான் விழுது காரண இயற்கையில நல்லா குடிச்சு. தேகமே கண்கள், உடம்பு முழுக்க கண் இருக்கு. யாரை சொல்லுவோம்? கண்கள் இல்லாத பார்வையற்றோரை சொல்லுவோம். பார்வையற்றோரை. பார்வை உடையவனுக்கு ரெண்டே ரெண்டு கண்ணு, பார்வை இல்லாதவனுக்கு உலகமே கண்ணு. அவன் எல்லாமே இருக்கும். நமக்கு நமக்கு நிறைய பொழுது வரும். இரவு வரும், அஞ்சு வரும், மாலை வரும், விடிய காலை வரும், நன் பகல் வரும், இல்லையா? எல்லாமே வரும். அத்தனை பொழுதுகள் இருக்கு. கண் இல்லாதவனுக்கு ஒரே பொழுது இருக்கு, இல்லையா? அப்ப அவனுக்கு எங்கடா கண் இருக்கு அப்படின்னா, உடம்பு முழுக்க கண்கள் அப்படின்னு பார்வையற்றவர்களை பற்றிய ஒரு அற்புதமான நூலை எழுதினார். பார்வையற்றவர்களை குறித்து. அது பத்தினி ஆடு, இது பார்வையற்றவர். பார்வை அற்றவர். பத்தினியோடு பத்தினி அப்படின்னு தெரியுமா? பத்தினி உத்தமி. வேற சொல்லிருக்கா? கற்புகாட்சி கண்ணை பத்தினி. பத்தினி சொன்னா மழை பெய்யாது, பச்சை வாழை வந்து பத்தினி ஏறி சொன்னான். யார் சொன்னான்? பத்தினி சொன்னான். பச்சை வாழை மரமும் பத்தினி பேரு. சரியா? இங்க பத்தினியாடு என்பது அது சொல்லல. நீ யாருக்கு சொல்லுது? இங்கே யாருடைய வாழ்வை சொல்லுது? ஆடு மேய்ப்பவருடைய வாழ்வை சொல்வது. அவனே சொல்றாங்க ராஜம் கிருஷ்ணன் போடுமா? ராஜம் கிருஷ்ணன். ஏன் அவரே ராஜம் கிருஷ்ணன் தெரிவிக்கியா? கோபால்
கரிசல் மண்ணை போடக்கூடியவர், கரிசல் இலக்கியத்துல உலாவக்கூடியவர் ஆறு ராமகிருஷ்ணன் இல்லையா? அவரும் தெரிவிப்பார். ஏன்னா மண்ணை பற்றி போடுவது மனிதர்கள். அதே போல ஒரு தலைப்பு இருப்பது தலைப்பு. இந்த தலைப்பே ஒரு மனிதனுடைய வாழ்வியலை சொல்லும். தேகமே கண்கள் யாரை சொல்ல ஆர்வம் தூங்கும். யாருடைய தேகம் கண்ணா இருக்கு. அதுவே ஆத்மீய பத்திரிகையாளு எதுவுமே மேலாவா எதை பார்க்காவா தோணும் இல்லையா? தலைப்பே பார்ப்பவரை கவர்ந்து இருக்கும் அழகை சொல்லும். இந்த பத்திரி ஆடு என்பது ஆடு மேய்ப்பவருடைய வாழ்வியலை சொல்லக்கூடியது. அதுக்காக கசக்கும் இனிமை இதான் நம்மளை பற்றியது. இயல்பான நடுத்தர குடும்பத்தில் வாழக்கூடிய சிக்கல்களை அப்படியே படங்கள் கசக்கும் இனிமை. ஒவ்வொரு இவருடைய சிறுகதை எத்தனை சிறுகதை 200க்கும் மேற்பட்ட சிறுகதை, 200க்கும் மேற்பட்ட குறிப்பிட்ட அப்படியே மொழியில ஏற்றி நான் கேட்ட அப்படியே உட்கார்ந்து இவரு 10க்கும் மேற்பட்ட நாவல்கள், 10க்கும் மேற்பட்ட நாவல்கள், 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், அதே போல 10க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள், எழுத்துலகில் ஒரு சாம்ராஜ்ய கோட்டையை கட்டியவர். யாரு அப்படின்னா செல்வராஜ் என்னும் இயற் பெயரினுடைய உத்தம சோழன். உத்தம சோழன் என்பது துணை பெயர். அவரை புனைந்து கொள்வது சரியா? எழுத்தாளர் பெரும்பாலும் ஒரு புனைவை வைத்திருப்பார். ஏன் இயற்கையை சொல்றது கிடையாது. சரியா? தனக்கு பிடித்த ஒரு பெயரையோ, ஏன் சோழன் வச்சா, ஏன் உத்தம சோழன் வைத்தார்கள்? தஞ்சை மாவட்டம் வாழ்க்கை சோழர் ஆண்ட பூமி அது இல்லையா? உத்தம சோழன் தான் யாரும் சொல்லுவாங்க. உத்தம சோழன் யாரு? சோழன் யாரு? தஞ்சை ராஜராஜ அவனுடைய ஒரு அடையாளத்தை எடுத்து உத்தம சோழனை ஒரு புனை பெயரை பிழைந்து சரியா தஞ்சை நாட்டுடைய மண்ணின் சாரம் சுத்தி பேசியவர். சாரம் என்ன? அழகு. ஏன் மண்ணுடைய அழகை போடுவது? மண்ணு அழகா இருக்குமா? இப்ப மண்ணில பூச்சி வந்து எல்லாம் விஷப்பூச்சியா தெரியுது. மண்ணில பூச்சி கிடையாது. ஏன் பூச்சி போட்டு கொட்டி கசந்து அடிக்கிறோம். பூச்சியில செத்து போச்சு. மண்ணும் மரடியா போச்சு. குழந்தை பிறகு ஒரு பெண்ணு அவனுக்கு இந்த சமுதாயத்திற்குரிய அடையாளம் மணலி. பூச்சி சந்தேகம் கேளுமா? கேள்வியில
என்ன கேட்டுச்சு? போச்சு போச்சு. ஓகே இல்லையா? ஏன் என்ன சொல்றான்? மண்ணுடைய அழகு ஒவ்வொரு மண்ணிலும் மண் மட்டும் மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களை சொல்றது இல்லையா? மண்ணில் மண்ணும் மட்டும் இல்ல, உலகம் உலகத்தை சொல்றதா? உலகத்தில் வாழக்கூடிய அறிவுடைய காரணத்தை சொல்லுவது. அப்ப மண்ணின் மண்ணில் வாழக்கூடிய மக்களை சொல்வது, மக்கள் வாழ்வியலை சொல்வது. அவங்களே நாங்க இனப்பண்பு அடிக்கலாத்தாலும் பழக்கவழக்கம் எல்லாவற்றையும் சொல்வதுதான் மண்ணு. சரியா? அப்படியாப்பட்ட ஒரு அழகிய சாதாரணத்தை கொடுத்தவர் செல்வராஜ் என்னும் பெயர் கொண்ட உத்தம சோழன். மண்ணும் மண்ணுக்கும் அந்த மகிழ்ச்சியும் தன்னை மண்ணிக்கும் அஞ்சு மண்ணு மகன் அஞ்சு மண்ணுடைய பெருமை சொல்லி சொல்லி ஆனா நாட்டுப்புற இலக்கியம் சொல்லுவீங்க, அது எங்க தோன்றியது? எதை அடிப்படையாக கொண்டு வந்தது? தஞ்சை தான். அதுதான் உயர்த்தி எதுக்கு? நாட்டுப்புற இலக்கியம் எல்லாத்தையும் பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். சரியா? குழந்தை பிறப்பதிலிருந்து அதை இறக்கும் வரை அதான் நாட்டுப்புற இலக்கியம். அது பேரு வாய்மொழி இலக்கியம் சொல்லுவாங்க. இந்த வாய்மொழி இலக்கியத்துக்கு அடித்தளம் இட்ட ஒரு இடம் எது? தஞ்சை மாவட்டம். அங்குதான் வாய்மொழி இலக்கியம், அங்குதான் வாய்மொழி இலக்கியம் வளர்ந்தது. எல்லாத்தையும் பாட்டு வருவோம், எல்லாத்தையும் ரசனை சொல்லுவோம். இப்படி மண்ணுக்கு, இப்படி தஞ்சை மண்ணுக்கு ஏற்பட்ட வரலாறு. அப்படியாப்பட்ட வரலாற்றை எழுத்துப்பூர்வமாக உலகிற்கு கொடுத்து எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் தான் நம்முடைய எழுத்தாளர் செல்வராஜ். சரியா? இப்ப புத்தர் என்ன சொல்றாங்க? முதல் கேள்வி இதை இருமா ஒரு சிறுகதை தொகுப்பு சொன்னது. சிறுகதை தொகுப்பு என்னது? துணை என்பது தொடர் கதை. இது சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டப்படி பாடமாக இருக்கு. அவர் எழுதிய முதல் சிறுகதை 12ஆம் வகுப்பு நமக்கு பார்ப்பாரு. ஏன் மண்ணுடைய பெருமை சொல்லக்கூடியது. சரியா? நீங்க முதற்கள் என்பது எதை சொல்றது? அது படி உத்தம சோழன் செல்வராஜ் எழுதிய முதற்கள் கதை பாடமாகுவது. தஞ்சை சிறுகதைகள் எனும் தொகுப்பில் இக்கதை இடம்பெற்றுள்ளது. உத்தம சோழன் திருச்சியை கொண்டு எங்க இருக்கு? வேதாரண்யத்தில் இருக்கு. சரியா? இது இப்ப எழுதப்பட்டது. இப்ப அது தஞ்சை மாவட்டமே கிடையாது. ஏன்? தஞ்சை மாவட்டமே பிரிச்சுட்டாங்க. தஞ்சை மாவட்டத்தில் 3 மாவட்டம் பிரித்து கிடக்குது. தெரியுமா உங்களுக்கு? திருவாரூர், திருவாரூர் மாவட்டம் பிரிச்சாங்க. நாகப்பட்டினம், தஞ்சை மாவட்டம் ஒரே மாவட்டத்தில் நீங்க 3 பிரிச்சு வேலைக்கு பார்த்தோம். ஆகையால் நீங்க தஞ்சை மாவட்டம் முடியாது. என்ன மாவட்டம் வருவாரு? திருவாரூர் மாவட்டம் வருவார். அந்த மாவட்டத்துல திருத்துறைப்பூண்டிக்கு அருகே உள்ள தீவாமாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர். முன்னாடி வாய்மேடு என்கிற ஒரு பகுதி, அதாவது திருத்துறைப்பூண்டி அறிவுள்ள வாய்மேடு. வாய்மேடு தான் ஒரு பகுதியை பிரிச்சு தீவாமாபுரம் பெயரிட்டு சரியா அப்படின்னு சொல்லிதான் பிரிச்சுட்டா. அதன் விளைவா வந்ததுதான் இந்த சுருக்க செய்தி. இல்லையா? உடனே யோசிக்க கூடாது. ஐயா தஞ்சை மாவட்டம் சொன்னாரு, வேதாரண்யம் சொன்னாரு, ஏதோ வாய் மேலுன்னு சொன்னாரு, இங்க கண்டமா இருக்குது அப்படியே யோசிக்க கூடாது. சரியா? அப்ப எல்லாமே ஒரே பகுதியை பார்த்து கொடுத்தது. பிறகு சிறு சிறுசா கேட்டாங்க. அதுதான் ஒன்று திருத்துறைப்பூண்டி, தீவாமாபுரம். சரியா? அதையெல்லாம் பண்ணணும். அடுத்ததான் இவர் எழுதிய சிறுகதை மனித தீவுகள், குருவி மறந்த வீடு. என்ன குருவி சொல்லியிருப்பார் தெரியுமா? தூக்கணாங்குருவியை சொல்லியிருப்பார்.
அப்படி ஒரு இனமே இல்லாம போச்சுல, தூக்கம் போயிடும். அது இல்லையா கேள்வி பிள்ளைகள் என்ன அது எங்க நாம் கொடுக்கட்டும்? மரத்து கிளையிலையோ கிளையில சரியா? அந்த ஈச்சு மரம் சொல்லுவாங்க, ஈச்சு மரம். அது நம்முடைய நாட்டு பேரிச்ச மரம் தான் ஈச்சு மரம். வாய்க்காலத்துல இருக்கும். வாய்க்காலத்துல அந்த நாணல் புல்லு இருக்கு, நாணல் புல்லு அது நுனியில போய் கட்டிருக்கும். கூண்டு அது எப்படிமா இருக்கும்? அப்படியே பைசா கோபுரத்தை தலையில தோக்கி வச்சா இருக்கும். அப்படி இருக்கும் பைசா கோபுரம். அது தெரியாதா? பிள்ளைகள் விஷயம் ஒன்றுமா ராஜ்மகாலா சரியா? தெரிஞ்ச சந்தோஷம். அது ஏன் சாய்ந்து போச்சு அப்படிங்கிறது கட்டணம் தான் தெரியும். மாவட்டம் பக்கம் கட்டிட்டோம், அது தாண்டியே போச்சு, அவ்வளவுதான். அது ஒரு அப்படின்னு பார்த்தா நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் உலக விஷயத்துல முதல்ல அதுதான். எவ்வளவு எடுத்து வச்சிருக்காங்க, பிரம்மீர் வச்சிருக்கலாம். பிரம்மீர் யாரு? ஒரு பிரமிட் என்பது ஒரு சாவு கட்டி, ஜான்மகன் என்பது ஒரு சாவு கட்டி, வைகோகோவமே ஒரு சாவு கட்டி இல்லையா? எல்லாமே அதிசயம். ஆனா உலகத்தை எது அதிசயமா இருக்கோ அதை இனத்துக்கு வாழ்க்கை நீங்க ஜான்மகன் சரியா? பிரமிக்கு பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்தான். இன்னும் இருக்க தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் போக மாட்டாங்க, போயிட்டு வர மாட்டாங்க. இந்த திருநெல்வேலி போக மாட்டாங்க. இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் போக மாட்டாங்க. நான் கன்னியாகுமரி சொல்லணும் போக மாட்டாங்க. ஏன்? இதெல்லாம் மண்ணுடைய அழகையும் அகத்தையும் சொல்லக்கூடிய மண்ணை பெருமை. ஏன் பாப்பா உள்ளூர் மாடு வேலைக்கு போகுமா? ஊர் மாடு கூரைக்கு ஆகாது, வீட்டு மாடு கூரை பிடிக்கும். ஒரு மாடு இருக்கு, நீ பக்கத்துல இருக்கிற, நீ வாங்கிக்கியா? வாங்க மாட்டேங்க. அந்த மாடு பால் கொடுக்காது, அந்த மாடு ஒண்ணு சாணி போடாது, அப்படியே போய் சொல்லுவேன் இல்லையா? ஆனா நல்ல பால் நல்ல குணம். ஆனா நம்ம என்ன புறம் பேசிய வாழ்வோம். அதே எப்படி பக்கத்து வீட்டுக்கார வாழ்க்கை பால் கொடுக்கணுமா? ஏன் பக்கத்து ஊர்ல எது பண்ணுவோம்? அது வெளியே எலும்பா இருக்கும், அது எலும்பா இருக்கும். பச்சையா பேசுவோம், நல்லா கொழு கொழுன்னு இருக்கலாம் சரியா? உள்ளூர் மாடு விலைக்கு போகலாம். இன்னொரு இயல்பா சொல்ல பாரு, ஒரே தெருவில் இருக்கிறவங்க ஒரு திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. பக்கத்து பக்கத்துல இருக்கிறான்னு வச்சுக்கேன். இப்ப நான் இங்க இருக்கிறேன், என் தெரு ஒரே தெருவு தான். நான் இங்க இருக்கிறேன், இப்ப என் மனைவி இருக்கிறாங்க, அவன் முதலியா இருக்கிறான். ஒரு வேலை இருந்திருந்தான் சரியா? போடா உன்னை பத்தி தெரியும், சரியான தெரியும் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதே ரெண்டு கரு தாண்டி முடிச்சு யாருமே தெரியாது, கொடி கட்டணும்னா கூத்துருவோம், பார்க்கறது அழகா இருக்கு. யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க. அதுதான் உள்ளூர் மாணவர்களை போகாது. இப்படிதான் நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன் தெரியுமா? அது நம்முடைய
நம்முடையது பாருங்க என்னுடைய தமிழ்நாட்டுல கலாச்சாரத்தை பாருங்க, பண்பாட்டு பழைய மண் வாசனையை பாருங்க அப்படின்னு உலகிற்கு சொன்ன எழுத்தாளர்களின் முக்கியமான நம்முடைய உத்தம சொல். இவர் எழுதக்கூடிய கிழக்கு வாசல் உதயம் 17 ஆண்டுகளாக எழுதியுள்ளார். 17 ஆண்டுகளாக ஒருவருக்குள்ள கேட்பாங்க. அவர் எழுதக்கூடிய ஒரு இதழின் பெயர் கிழக்கு வாசல் உதயம். கிழக்கு வாசல் உதயம் 12 இப்ப நாள் அதிகமாச்சு சரியா? ஆனா வரிவகுப்புல கேட்பது நீ 12 சரியா? ஏன்னா புத்தகத்துல அதான் இருக்கும். கிழக்கு வாசல் உதயம் என்கிற பெயரில் ஒரு இதழை நடத்தி வைக்கணும். அவருடைய சிறிய மண்ணுடைய பெருமையை பேசக்கூடிய ஒரு சிறுகதை தான் முதல் கல்வி. அதான் பார்க்கணும் சரியா? கவனி இதுல என்ன அப்படி அந்த கதை என்ன சொல்ல போகுது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இந்த படத்தை வச்சு கதை சொல்லிடுவேன். ஆனா நீ ஏற்க மாட்டேன். ஆனா அப்படி சொன்னா நல்லா இருக்காது. இந்த வரி படிச்சதா அழகா இருக்கும். இந்த பேச்சு வழக்கு தமிழ் அப்படி அழகா சொல்லு. இப்பயாவது சொல்லுங்க எங்களுடைய தஞ்சை தமிழ் எப்படி எவ்வளவு அழகுன்னு பார்த்து இதுல சொல்லிடுறேன். தமிழ் அப்படியே ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே வர்ணிக்கும். தமிழ் அப்படியே வாய் படுப்போம். வழக்கு சொல்ல அள்ளி தெளிப்போம். இதான் தஞ்சை மண் அழகா பயன்படுத்திருப்பாரு. நிறைய சொற்கள் நடத்தி முடிச்சு கேள்வி கேட்பாரு. அப்படியே அட்டிச்சு வச்சு செதறி போயிடுவாரு. எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இதான் கதை கருவு. பாத்துக்கணும். கதை கருவுனா நீ நினைக்கிற கருவு கிடையாது. முட்டை கரு கிடையாது. கதை இன்னும் மையம். கதை கருவா. கண்ண கை வச்சுக்கோ. கண்ண கை வச்சுக்கோ. சரியா பாருங்க. இவர்தான் நம்முடைய கதையுடைய முதன்மை பார்ப்போம். முதன்மை கதாபாத்திரம். இது அவருடைய மனைவி தெரிஞ்சிருக்கும். சரியா? நீ என்ன நினைக்கிற? அருவாய் எடுத்து பொண்டாட்டி வெட்டு போல நினைக்கிறேன். சரியா? வெட்டி வெட்டி கொடுக்கலாம். ஏதோ சரி என்ன சரி அப்ப சொல்றேன். இவர்தான் ஊர் பெரியவர் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே தெரியும். வயசான இந்த வரல் பத்தியா இவர்தான் அவருடைய நண்பர். யாருடைய? இவருடைய நண்பர். இவர் யாரு? படிச்சவர். படித்தவர். சட்டம் போட்டுக்காரு. சட்டம் போட்டுக்காரு. கீழே பார்க்காரு, மேல பாரு. இங்க பார்க்காத, இங்க பாருங்க. சரியா? சட்டை போட்டுக்காரு. அது படிச்சவர். நாகரிகம் தெரிஞ்சவர். பக்கத்து வரலாம். அவன் ஊர் பொதுமக்கள் சார்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா மழைக்காலங்கள்ல இந்த தஞ்சை மாவட்டம் டேட்டா பத்தி என்ன விவசாயம் செய்யக்கூடிய காவிரி நதி பாய்ந்து ஆக்குமிடமெல்லாம் பச்சை அப்படியே ஒரு அப்படியே தமிழ் தாய் இயற்கை தேவதை தான் உடுத்தி இருந்த அந்த பசுமையான சேவையை அப்படியே பிரிப்பது போல் இருக்கு எங்கள் மாவட்டம். இன்னைக்கு ஆங்காங்கு நரைமுடி போல கிளம்பிடுச்சு. ஏன்? வயசாயிடுச்சு. யாருக்கு எந்திரிக்கிறது 7 மணி நேரம். யாருக்கு? தஞ்சாவூருக்கா? யாருக்கு வயதாகிவிட்டது? சொல்லுமா? எது சொல்லு.
சொல்லுமா சீக்கிரம் போ. சரி செடிக்கு வயசாச்சு, செடிக்கு வயசாச்சு குடிக்கிறது அதான் குடிக்கிறது. புண்ணியவதி புண்ணியவதி பிரஜிதா பிரஜிகா புண்ணியவதி. நான் முன்னாடியே சொன்னேன், இயற்கை தேவதை சரணா சில்க்ஸ். சென்னை சில்க்ஸ்ல நம்ம சென்னை சில்க்ஸ் சென்னை நடிச்சது பாஞ்சாலி. பாஞ்சாலி சேலை முடிவு வந்து மேல விஷ்ணுபரத்மா அப்படியே விட்டுட்டே இருந்தாங்க. போல சரணா சோழ அந்த விளம்பரத்தை புடைய எடுத்துக்க அதான் சொல்லுவாங்க. ஆகையா ஏன் எல்லாத்துக்கும் வயசாகுது, வயது இயற்கை தேவதைக்கும் வயதாகிடுச்சு. எங்கேயுமே கிடையாது, பசுமையே இல்லை. டெல்டா மாவட்டம் தஞ்சை அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடியது. அப்படி காடுகளில் பாய்ந்து எங்கு போவதிலும் பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு தேசம். அது தனி தேசமா இருக்கும், அது தனி தேசம். தஞ்சை மாவட்டம் தனி தேசம், பசுமை. உலகத்திற்கு சொல்லப்பட்ட ஒரு தேசம் எங்க அப்படின்னா அது தஞ்சை மாவட்டம். உலகத்திலே சொல்றது விவசாயம் என்பதை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா இங்க இருக்கா நீங்க என்ன பண்ணீங்களா, மழையை உழைச்சிட்டு இருந்தீங்க, நான் மண்ணை கிளறிட்டு இருந்தேன். இது மழை மழை பிரதேசமா? என்ன மழையை எல்லாமே சொல்லிட்டு நீங்க மழையை உழைக்கும் பொழுது நாங்க மண்ணை பிசைஞ்சோம். மண்ணை பிசைஞ்சு அதுக்கு உரமிட்டு அடிமை கொடுத்து விதை கொடுத்து அரிசியா சோறு தட்டுல கொட்டணும். அது தின்னு முன்னாடி மழையை உழைச்சேன். மழை என்கிற பெரிய மகாராணியை உழைச்சிட்டு நீங்க உட்கார்ந்து இயற்கைகள் நம்ம கொடுத்த மர பிரசாதங்கள் வரணும் எல்லாத்தையும் கொண்டோம். இயற்கைகள் என்ன பண்ணா போச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மழைக்காலம் அப்படின்னா தஞ்சை மாவட்ட மக்கள்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், இன்னொரு பக்கம் பயம். ஏன் மழை ஆயிடுச்சுன்னா பயிர் தான் நாசமா போயிடும், அந்த பயம். அப்படி அந்த பருவமழை காலத்தில் பயங்கரமான மழை பெய்யும். ஏன் முழுக்க தண்ணி உழைச்சிட்டு வந்துச்சுன்னா ஊரே நாசமாயிடும். இதுல கதாபாத்திரமா இருக்கக்கூடிய மருதன் அப்படிங்கிறதா கதாபாத்திரம். மருதன் எப்படி மருதன் வச்சிருக்காங்க பத்தியா? மருதன் என்ன? மருதன் இனம் அழகு பத்தியா? மண்ணோடு பேரு பேரு லத்திகா. இல்லையா? சொல்றேன் தெளிவா சொல்றேன். உட்கார்ந்து இல்லையா? அந்த கதையோடு சேர்ந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கிறார் மருதன் அப்படின்னு. மருதன் பேர் கொடுக்கிறார் முதன்மை கதாபாத்திரம். அதுதான் என்ன பண்றாருன்னா மழை பெய்து பருவமழை பொய்து கொட்டது கிழிச்சு கொட்டது வாழும் ஏரியெல்லாம் நிலவி போச்சு. வாய்க்காலையும் ஆற்றை நீர் ஓட்ட அப்படின்னா இந்த வாய்க்கால் ஆரம்பத்தை நீர் ஓடாமல் தடுத்து வச்சிருக்கும். இது செடிகள்
இந்த நெய்வேலி காட்டாமரக்கு செடிகள் சொல்லுவாங்க. வாய்க்கால் முழுவதே நல்ல படம் கிடக்கும். அது என்ன பண்ணணும்னா தண்ணி ஓடக்கூடாது, அப்படியே தடுத்து வைத்து பருவமழை பெய்யுது, ஏறு நிரம்பிடுச்சு, மழை பெய்யுதே இருக்கு. மருத வீட்டை படுத்து படுக்க முடியும். என்ன பெரிய ஒரு இன்னொரு ரொம்ப அழகான செய்தி. ஏன் நிரம்பி உடைய போற சமயம் தண்ணி வழிகட்டால் பயிர்கள் பாதுகாப்பு உயிர்கள் இல்லை. அதுக்கு ஒரே வழி அந்த காட்டவன் செடிகளா ஏன்னா பிடிங்க எரிஞ்சிருக்கிறது அவனுடைய நோக்கம். எப்படியாவது பிடிங்க எரிஞ்சிடணும். பிடிங்க எரிஞ்சோம்னா ஊர் மட்டும் இல்ல, உயிராயக்கூடிய பயிர்கள் பிழைக்கும் என்பது அவருடைய கருத்து. அதுக்காக இரவு முழுக்க படுத்து தூங்க கொண்டாடி குழப்பம். கொண்டாடி என்ன சொல்லுவாங்க, வைத்தியா ரோசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்ன இருக்கு கதை சொல்ல குழம்புதான் கொண்டாடிட்டு சொல்றான். வரல ஊர் பெரியவங்க கூப்பிடலாம், வரல. எதுக்கு? இந்த காட்டாம தெரியாத எழுதாதான் ஊர் பிழைக்கு வாங்க, பையன் பிழைக்கு வாங்க, எல்லாருக்குமே கூப்பிடலாம். வருவாங்க, படிச்சு விட்டு கூப்பிடலாம். ஏன் அவன் தான் சேவை சேவை தொண்டு தொண்டுன்னு சொல்றானே, அவன் போய் கேட்போம், அவன் ஒத்துக்குவான். சரியா உனக்கு உதவியா சொல்லி கேட்கிறான். அவன் என் தலைவர் தாரை திறந்தான், ரத்ததானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரத்ததானம் பண்ண போயிட்டான், வரல. நண்பனை கூப்பிடுறான், வரல. முதல்ல கொண்டாடி வாங்க, ஊர் பெரியவங்க வரல, தலைவர் வரல, படிச்சவங்க எல்லாத்தையும் சொல்லி கடிதம் கொண்டாடிட்ட பிறகு எல்லாரும் கூப்பிட்டு எவனும் பண்ண சொல்லிட்டான், என்ன பண்றது அப்படின்னா எவனுமே பார்த்தீங்கன்னா நீங்க பேசாம படிப்பு சரியா, எல்லாருக்கும் வந்தது நமக்கு மறக்கும் படுத்துவோம் அப்படின்னா அவன் ஆரம்பம் சொல்லிட்டு போயிட்டான். மழை பெய்து கொட்டுது, இடி இடிக்கிறது, முன்னாடி வெட்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பூசலை காணும், பூசலை காணும். சரியா இப்ப இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவோம், பூசக்கா போய் தொலைஞ்சி சரி அப்படின்னா அந்த காலத்துக்கு பண்ணுவேன். அப்படியே பதறி போய் ஓடி வர ஒத்தை ஆளாக அந்த ஆற்றுல இறங்கி நெய்வேலி காட்டாம செடிகள் பிடிங்கி எறிகிறார். பார்த்த உடனே மனைவி வருகிறான் உதவிக்கு, பிறகு ஊர் பெரியவன் வருகிறான் உதவிக்கு, படித்தவன் வருகிறான் உதவிக்கு, பங்காளி வருகிறான் உதவிக்கு, படிக்காத பாமரர்கள் வருகிறான் உதவிக்கு. அவன் போட்டது முதற்கல், அவள்தான் இதை எல்லாத்துக்கும் கடைசி என்ன தெரியுமா, இதானே இவனுக்கு அம்மா ஜெலிகளை ஏன் தெரியுமா, இவனுக்கு கால் வைக்கிற அளவுக்கு கூட கிடையாது, சொந்தமா நிலம் கிடையாது. இதுதான் பொது சேவை, இதுதான் பொது நலன். ஊத்துற மழையில வீடு தள்ளி கொண்டு அவன் அதை பார்க்கிற உழைக்கிற கொதியில ஒரு வழி அதை பார்க்கிற கொண்டாடி தன்னுடைய வயிற்றுல கீரை துணியை கட்டி படுத்து இருக்கிற பசையில அதை பார்க்கிற அடிக்கிற மழையில நாளைக்கு ஊரே நாசமா போயிடும். ஊருக்கு போன மட்டுமல்லாம உயிராய் நினைக்கக்கூடிய பயிர்களும் நாசமா போயிடும் என நினைத்த கால் காணி கூட இடமில்லாத ஒரு சொந்த உள்ளத்தை தஞ்சை மண்ணோடு படைத்திருக்கிறார் என்றால் இத்தகைய ஒரு எழுத்தாளராய் ஐயா செல்வராஜையா இருக்கும். சிந்திப்பார், ஒரு எழுத்தாளர் எப்படி நம்ம வாழலாம், அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய அந்த கற்பனையும் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அந்த எழுத்தாளர் ரொம்ப அழகா வாழணும். வாழணும். ஒவ்வொரு எழுத்தையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. இடையில இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் அந்த கதையை அழகுபடுத்தி அப்படின்னு நகைச்சுவையோடு கொண்டு போகும். இது அந்த காலத்தில் இந்த காலத்தில் ஒப்பிடுது. அதான் அவங்க பாட்டு போட்டான், அந்த காலமா இது இந்த காலமா, அந்த காலமா இது இந்த காலமா,
அப்போ வெள்ளை சோத்துல வெங்காயத்தை கடிச்சிருந்தான். இன்னைக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அப்போ அப்படின்னு அப்புறம் அன்னைக்கு ₹1 செலவு பண்றதுக்கு ஏங்கிட்ட வச்சா இன்னைக்கு ₹1,00,000 அசால்ட்டா செலவு பண்ணும். அந்த காலத்துல இந்த வரலாறு ஒப்பிடலாமா? மனுஷன் எப்படின்னா இப்ப எப்படா இருக்கிற நாகரிகம் மறந்து போச்சுறாங்க. பண்பாட்டெல்லாம் அழிச்சுட்டாங்க. நாகரிகம் நான் சொல்வதில் மட்டும் இங்க 4 பேர் கேட்கும் போது கிடையாது. அடுத்து செய்யாம அடுத்த நொடியே எல்லாம் பண்ண போறேன். என்னுடைய வேலை அப்படிதான். நம்ம என்ன சொல்லணும் தோணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. நீ ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் ஏன்னா எல்லாம் உன் மனநிலை என் மனம் ஒன்னாதுதான். ஏன்னா உன்னுடைய கால பிறப்பு வேற என்னுடைய கால பிறப்பு சரியா? இந்த கால பிறப்போட அப்படியே இருக்கணும். கடைசி பாடல்